ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் பொன்னியை எல்லாருமே சேர்ந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாலும் அவங்களால அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. அதனால சந்திரசேகரும் சரி சண்முகமும் சரி போலீஸ் பாதுகாப்புலாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பயத்தோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமும் துயநாதன் ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஜெயா தன்னை பற்றி தப்பாக பேசுனதுக்காக எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படல, தன்னோட ரசிகர்கள் ஆசைப்படுறதா செம்மையாக கதை கட்டி பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நல்ல மாதிரியும் எல்லாரும் முன்னாடியுமே நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால பப்ளிக்குமே தூயநாதனுக்கு தான் அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரும் மனசுக்குள்ள இருக்க கோவம் தாங்க முடியாம தூயநாதனை வாய் விட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெயாவோ செம்ம கடுப்போடைய கோவத்தோடைய நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா போலீஸ் கூட தூயநாதனோட மேனேஜர் வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி ஜெயா தூயநாதனை பற்றி தப்பாக பேசினதுக்காக ப்ரெஸ் முன்னாடியும் ரசிகர்கள் முன்னாடியும் ஏன் ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட சந்திரசேகர் இன்னுமே கோவமாக அதெல்லாம் முடியாது, நாங்கள் வேணா அவங்க கிட்ட தனியாக பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு எவ்வளோதான் பேசினாலும் ஆனால் அவங்களோட மேனேஜரோ செம்ம தென்னாவிட்டோடையும் திமுரோடையும் ஜெயா கிட்டையும் அங்கே இருக்கவங்க கிட்டையும் பேசிட்டு நீங்கள் ஒரு வேளை மன்னிப்பு கேட்கலன்னா எங்களோட தூயநாதன் சார் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களுமே சந்திரசேகர் கிட்டையும் அங்கே இருக்கவங்க கிட்டயும் எங்களுக்குமே இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு வரணும்னு அதுக்கு ஜெயா மேடம் எல்லார் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்டாதான் உண்டு. ஏன்னா ரசிகர்களை எங்களால கட்டுப்படுத்தவும் முடியல, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு யோசனை இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால நீங்களே ஒரு நல்ல யோசனையா யோசிங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் என்ன ஆனாலும் சரி ஜெயா கண்டிப்பா அந்த தூயநாதன் கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கவே மாட்டா, அவன் அந்த அளவுக்கு கேவலமானவன், சொல்ல போனா அவனை பத்தி பேசுனது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இதை கேட்ட போலீஸ்காரங்களும் நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட. ஆனா ஜெயாவோ சந்திரசேகர் கிட்ட யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி எங்க பிரஸ் மீட்டுக்கு தயார் பண்ணுங்க, நான் வந்து பேச தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம சந்திரசேகர் ஜெயா கிட்ட என்ன ஜெயா சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா நீ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா என்ன, அதுவும் எல்லாரும் முன்னாடி வச்சு மன்னிப்பு கேட்க போறியான்னு சொல்லி கேட்க. ஆனா ஜெயாவோ அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்க பவானியும் சரி சண்முகமும் சரி அம்மா தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட மன்னிப்பே கேட்க கூடாது, நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு அவங்க என்ன வீட்டை உடைச்சிட்டு உள்ளேயா வரப்போறாங்க, அப்படியே வந்தாலும் நாங்க அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிறோமா, ஆனா நீங்க மட்டும் தயவு செஞ்சு அவங்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட ஜெயா அமைதியாவே இருக்க. சுந்தரும் சரி ஜெயா கிட்ட ஆமாத்தா நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்களோன்னு தோணுது, நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே உங்க மேலதான் தப்புன்னு நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா மக்களுக்குமே உங்க மேல இருக்க நம்பிக்கை போனாலும் போயிடும், அது மட்டும் இல்லாம நீங்க பாட்டு பாடுறதுல எவ்வளோ ஃபேமஸா இருக்கீங்க, உங்களோட திறமை என்னன்னு கூட மக்கள் மறந்துடுவாங்க, அதுக்கும் மேல உங்களோட பாட்டையும் சரி உங்களையும் சரி வெறுக்கவே ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்ப கூட ஜெயா யாருக்குமே பதில் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப உடனே ஜெயாவை எப்படியாவது நிறுத்தணுன்றதுக்காக மூர்த்தியும் அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட இந்த எல்லா பிரச்சனையுமே பொன்னியாலதான், அவ பண்ண காரியத்துல இப்ப ஜெயா இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்ப கூட பொன்னியை திட்டிட்டு இருக்க. அப்போ சந்திரசேகரோ மூர்த்தியை அமைதிப்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட பேசுறதுக்காக போக. ஆனா ஜெயாவோ போதும் எல்லாரும் அமைதியா இருங்க, நான் என்ன பண்றது எனக்கு நல்லா தெரியும், முதல்ல நான் சொன்ன மாதிரி பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, அதுவும் இன்னும் 2 மணி நேரத்துல பிரஸ் மீட் நடக்கணும், நான் அவங்க முன்னாடி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இதை பார்த்த சண்முகமுமே சந்திரசேகர் கிட்ட இப்போ அம்மாவை எப்படிப்பா தடுக்கிறதுன்னு சொல்லி கேட்க. உடனே சந்திரசேகரும் உங்கள் அம்மா ஒரு தடவை முடிவெடுத்துட்டான்னா கண்டிப்பாக அவள் யார் பேச்சையுமே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்க சுந்தர்கிட்ட மாப்பிள்ள நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பிரச்சனையால் நம்மளோட குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போக. சுந்தருமே வேற வழி இல்லாமல் ஜெயாவும் சந்திரசேகரும் சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல குவிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் சக்தி வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காததுனால அவங்க பாட்டுக்கு நார்மலாக கிளம்பி ஜெயாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் தான் மேலே யாருமே சுத்தமாக நம்பிக்கை வைக்கலனாலும் தன்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டாலும் பொன்னி அப்போ கூட கொஞ்சம் கூட மனசே தளராமல் அவங்களோட அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்த பழைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஃபீல் பண்ணிக்கிட்டோம். அதே சமயம் அந்த வீடு ஃபுல்லாக க்ளீனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேலே பொன்னிக்குமே இந்த மாதிரி ஜெயா ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அதில் பேச போகிற விஷயம் தெரியல. ஏன்னா அங்கே புதுசாக தான் அந்த வீட்டுக்கு பொண்ணு போயிருந்தனால டிவி சோஷியல் மீடியான்னு எதையுமே பொன்னியால் யூஸ் பண்ண முடியல. அதுலேயும் அங்கே இருக்க ஊர் மக்களுக்குமே இந்த மாதிரி பொன்னியோட குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாமல் தான் இருக்காங்க. அதனால ஊரில் இருக்கவங்களுமே பொன்னிக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியல. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்ச சுந்தரும் ஜெயா கிட்ட வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே
உடனே ஜெயாவும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக கிளம்பி போறாங்க. அப்ப போகும்போது கூட சந்திரசேகர் ஜெயாவை தடுத்து நிறுத்ததா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கவங்களும் அவங்கள தடுத்து நிறுத்த பாக்க, ஆனா ஜெயாவோ அவங்க பேசுறது எதையுமே காதுல வாங்காம ஒரு முடிவோட அந்த பிரஸ் பீப்புளை பாக்குறதுக்காக போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க போயிட்டு அந்த மீடியா ஆளுங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே ஜெயா கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி தூயநாதனை பத்தி தப்பா பேசிட்டோம்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா ரசிகர்களோட போராட்டத்தை பார்த்து பயந்து போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்களா, அது மட்டும் இல்லாம தூயநாதை பத்தி உங்களால எப்படி இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு கண்ணா பின்னான்னு ஜெயா கிட்ட கேள்வி கேட்க, ஆனா ஜெயாவோ ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா, நான் ஒண்ணு இங்கே வந்தது அந்த தூயநாதனை பத்தி நான் பேசுறதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஒன்றும் கிடையாது, ஏன்னா நான் இப்பயும் நம்புறேன் அந்த தூயநாதனை பத்தி நான் தப்பா எதுவும் பேசலன்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன சந்திரசேகரும் ஜெயா என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு பார்க்க, அதே மாதிரி பிரஸ் பீப்புள்ஸுமே ஜெயா கிட்ட நீங்க என்ன மேடம் சொல்ல வரீங்க, தூயநாதனை பத்தி நீங்க எவ்வளவு கேவலமான பேசிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த வீடியோவில் இருக்கிறது அப்ப நான் உண்மைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஜெயாவும் ஆமா அந்த வீடியோல நான் பேசுறது எல்லாமே உண்மைதான், அந்த ஆளு நிஜமாவே அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் அவனோட கேரக்டரை பற்றி தெரியாமல் அவனை இப்படி நம்பிட்டு இருக்கலாம், ஆனால் நான் இங்கே உங்ககிட்ட பேச வந்ததுக்கான காரணமே இந்த மாதிரி அவன் எதுவுமே பண்ணாத மாதிரி ரொம்பவே நல்லவ மாதிரி உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கதை நீங்கள் எல்லாரும் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அந்த நம்பிக்கையை உடைக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணால் அவனோட பாட்டு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு நான் அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால அவனோட கேரக்டர் முழுசாவே தெரியும், அதனால தான் நான் அவனை பற்றி அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே அவனால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன அந்த பெண்கள்லாம் இப்போ பயத்தால் வெளியே வராம இருக்காங்க, ஒருவேளை நான் இப்போ தைரியமாக பேசுகிற மாதிரியே அவங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து தைரியமாக அந்த தூயநாதன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வெளியே வந்து பேசுனாங்கன்னா அதுக்கப்புறமா அவன் எவ்வளோ கேவலமானவன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வரும். அதுக்கப்புறமா நீங்கள் யாரு என்ன அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டீங்க, அவனை தான் எல்லா பொண்ணுங்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க. சொல்லப்போனால் நானும் அதை பற்றி பேசதான் இப்போ ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பார்த்து தூயநாதன் கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்பை நான் வெளியே சொன்னதுக்காக நீங்கள் உங்கள் ரசிகர்கள் மூலயமா என்னை பழி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் அதுக்காகலாம் பயப்பட போகிறதில்ல, ஏன்னா நான் உன்னை பற்றி உண்மையை தான் சொல்லியிருக்கேன்னு உனக்கே தெரியும், சொல்லப்போனால் நீ தான் என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து மன்னிப்புலாம் எதிர்பார்க்காத, நீ மன்னிப்பு சொல்ல தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பார்த்தே தூயநாதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் அந்த தூயநாதனால எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சிருக்கீங்கன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே, ஆனாலும் இந்த பிரச்சனையை நீங்கள் வெளியே வந்து சொன்னால் எங்கே உங்களோட கேரக்டரை மற்றவங்க தப்பாக பேசிடுவாங்களோ சொல்லிட்டு பயந்து நீங்களும் வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்க வேண்டாம், ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பயந்து பண்ற வேலையால தான் இந்த மாதிரி தூயநாதன் மாதிரியான கேவலமான ஆளுங்க எல்லாருமே நம்ம மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நல்லவங்க மாதிரி நாடகமாடி நம்மள ரொம்பவே மோசமானவங்களா காட்டிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறமாவும் நடக்க விடக்கூடாது, நீங்க தைரியமா வெளியே வந்து உங்களுக்கு நடந்த அநீதிகள் எல்லாத்தையுமே சொல்லுங்க, உங்களுக்கு துணையா யாரு இருக்காங்களோ இல்லையோ நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து கெத்தா எந்திரிச்சு கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே லைவ்ல பாத்துட்டு இருக்க தூயநாதனும் செம்ம கடுப்போடையும் இதுக்கப்புறமா அந்த ஜெயாவை விட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடையும் ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டுற மாதிரி தெரியுது. ஆனா இன்னொரு பக்கமும் தூயநாதனால நிஜமாவே ஜெயா சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே ஜெயாவோட பேச்சை கேட்டுட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நம்ம தூயநாதன் மாதிரியான ஆளுங்களுக்கு பயந்து இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து உடனடியா சோசியல் மீடியால இந்த மாதிரி தூயநாதன் தனக்கு என்னென்ன அநியாயம் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டையே எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தூயநாதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரா முன் வந்து அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ஜெயா சொன்னது எல்லாமே உண்மைன்னும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருப்போம்னும் ஜெயாவுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பீப்புள்ஸுமே ஜெயா சொன்னது உண்மைதான்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம தூயநாதனோட கீழ்த்தனமான கேரக்டர் பத்தியுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களோட ரசிகர்கள் கூட இதுக்கப்புறமா தூயநாதனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்ற குழப்பத்திலேயே ஜெயாவோட வீட்டு வாசல்ல போராடிட்டு இருந்த பாதி பேர் கலைஞ்சு போயிறாங்க. அப்ப இதை பார்த்த மீதி பேருமே இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது தூயநாதன் சம்பளம் கொடுத்து ரெடி பண்ண ஆளுங்களுமே ஃபோன் பண்ணி தூயநாதன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தூயநாதன் இன்னுமே ரொம்பவே கடுப்புல இருக்கு. அப்ப போலீஸ்காரங்களும் இப்ப போராட்டம் பண்றவங்க கொஞ்சம் பேர் தான் சொல்லிட்டு அவங்களை அப்படியே நம்ம களைச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா இருக்கிறவங்களோ ரவுடி பசங்களா இருக்கனால போலீஸ்காரங்களையே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோவப்பட்ட போலீஸ்காரங்களும் அந்த மீதி இருக்க ரவுடிங்க மாதிரி ஆளுங்களை கைது பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ஜெயாவோட வீட்டு வாசல்ல இருக்க எல்லாரையுமே கிளியர் பண்ணியே வைக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரோ ஜெயா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஜெயாவுமே இதை
நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஊர்ல இருந்து வந்த சக்தியுமே ஒரு வழியா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட அம்மா அவங்களோட பிரச்சனைய சரியா கையாண்டு தீத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ சக்தியை பார்த்து கொஞ்சம் கூட சந்தோஷமே அடையாத ஜெயாவோ அது அவங்களோட முகத்துல காட்ட, அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட சக்தியும் ஒண்ணுமே புரியாம ஜெயா கிட்ட என்னாச்சுமா, எதுக்காக நீங்க இன்னுமே இப்படி இருக்கீங்க, அதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, இதுக்கப்புறமாவது சந்தோஷப்படலாம்னு சொல்லி கேட்க. ஆனா ஜெயாவோ பொன்னியை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்ற விஷயம் தெரிஞ்ச சக்தி என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியாததுனால அமைதியாவே நின்னுட்டு இருக்க. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட சந்திரசேகரும் ரொம்பவே சோகமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சக்தி கிட்ட சொல்ல, அப்ப இந்த மாதிரி பொன்னி மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சக்தியோ ஜெயா எதிர்பார்த்தபடியே செம்மையா அவங்க மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயா கிட்ட நீங்க எப்படி பொன்னி தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு நம்பினீங்க, அது மட்டும் இல்லாம யாரை கேட்டு நீங்க அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கிட்ட ஜெயாவும் பொன்னிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற சக்தியை பார்த்துட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட நான் யாரை கேட்கணும், இது என்னோட வீடு, ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும், அதனாலதான் நான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும் ஓ இது உங்களோட வீடு இல்ல, இதுக்கப்புறமா உங்களோட இந்த வீட்டுல நான் இருக்கவே போறதில்ல, நான் பொன்னி கூடயே போறேன், ஏன்னா பொன்னி மேல எந்த தப்பு இல்லைன்றதை நான் முழுசா நம்புறேன், அதை நீங்க எப்ப நம்புறீங்களோ அப்ப நான் பொன்னியோட சேர்ந்து இங்க திரும்பி வரேன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் மூலயமா பொன்னி எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப இதை பார்த்த ஜெயாவுமே சக்தி இந்த மாதிரி பொன்னிக்காக இப்படி பண்ணதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா நின்றுட்டு இருக்க. ஆனா பிரீத்தியோ இந்த மாதிரி சக்தி பொன்னிக்காக வீட்டை விட்டையே போக முடிவெடுத்துட்டானே, அப்பனா அந்த அளவுக்கு பொன்னி சக்தியை மயக்கி வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே பொன்னி மேல அப்ப கூட பகையை வளர்த்துக்கிட்டு கோவப்படுறது மட்டும் இல்லாம சக்தியையும் பொன்னியும் பிரிக்கிறதுக்காக இன்னும் வேற ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு யோசிக்கவா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்பவும் போலயே நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாம வீட்டுல ரொம்பவே சுகமா உட்காந்துட்டு இருக்க பொன்னியோ திடீர்னு அவங்களோட வாசல்ல யாரோ வந்து நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வாசல்ல வந்து நிக்கிறது வேற யாரும் கிடையாது, சக்தி தான். அவங்க தான் இந்த மாதிரி சந்திரசேகர் மூலயமா பொன்னி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அப்போ இதை பார்த்த பொன்னி இவ்வளோ நேரம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஏற்கனவே ரொம்பவே எமோஷனலா இருந்தனால அந்த எமோஷனல் எல்லாத்தையுமே வந்திருக்க சக்தி கிட்ட காட்டி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பொன்னி மன கஷ்டத்தோட அழுகிறத பார்த்துட்டு சக்தியுமே ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு வழியா ஜெயா தோயநாதன் மூலயமா அவங்களுக்கு வந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாலும் இன்னொரு பக்கமும் சக்தி ஜெயா பொன்னிக்கு பண்ண விஷயத்துக்காக அவங்க மேல கோவப்பட்டு வீட்டையே விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொன்னியா இல்ல ஜெயாவான்னு முடிவெடுக்கிற நிலைமை வரும்போது பொன்னியை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா ஜெயா என்னதான் பண்ண போறாங்க, சக்திக்காக பொன்னியை மறுபடியுமே வீட்டுக்குள்ள அலோ பண்ண போறாங்களா, அப்படி இல்லைன்னா பொன்னி மேல இருக்க கோவத்தால சக்தியையுமே ஏத்துக்காம இருக்க போறாங்களா, அடுத்து என்னதான் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம பொன்னி எந்த தப்புமே பண்ணலன்ற விஷயத்த சக்தி எப்படிதான் கண்டுபிடிச்சு எல்லாருக்குமே நிரூபிச்சு காட்ட போறாங்க. அதுக்கும் மேல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான பிரீத்தி எப்பதான் மாட்டிக்க போறாங்க, அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.